எல்லோரும் ஒரு ஸ்ட்ராங்கான பெண்ணை பார்த்தால் வாவ், அவள் எவ்வளவு கான்ஃபிடென்ட், எவ்வளவு இண்டிபெண்டன்ட் என்று சொல்வாங்க. ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் எத்தனை கண்ணீர்கள் மறைந்திருக்கின்றன, அந்த வலிமையின் பின்னால் எத்தனை காயங்கள் புதைந்திருக்கின்றன என்பதை யாரும் அறிய மாட்டாங்க. உண்மை என்னவென்றால், ஸ்ட்ராங் பெண்கள் பிறப்பதில்லை, அவள் சூழ்நிலைகளால் உருவாக்கப்படுகிறாள். நீங்களும் எந்த புயலும் உங்களை அசைக்க முடியாத ஒரு பெண்மணியாக மாற விரும்பினால் இந்த வீடியோவை கடைசி வரை கண்டிப்பாக பாருங்க. ஏனெனில் இன்று நான் சொல்லப்போவது 7 ஹிடன் ஹேபிட்ஸ், ஒவ்வொரு ஸ்ட்ராங்கான பெண்ணையும் மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் அந்த பழக்கங்கள். நம்பர் 1, எல்லாவற்றையும் மனதில் எடுத்துக்கொள்ளாதீங்க. ஸ்ட்ராங் பெண்களுக்கு தெரியும், இந்த உலகம் ஜட்ஜ்மெண்ட்களால் நிரம்பியுள்ளது. அவளுடைய உடை முதல் அவளுடைய தீர்வுகள் வரை எல்லாவற்றிலும் மக்கள் கருத்து கூறுவாங்க. ஆனால் அவள் புரிந்து கொள்கிறாள், ஒவ்வொரு விமர்சனத்தையும் மனதில் எடுத்துக்கொண்டால் நான் வாழ முடியாது என்று. அதனால் அவள் தீர்ந்தெடுத்து கேட்கிறாள், சரியானவற்றை ஏற்றுக்கொள்கிறாள், மற்றதை காற்றில் விடுகிறாள். ஏனெனில் அவளுக்கு தெரியும், மற்றவர்களின் எண்ணங்கள் அவளுடைய அடையாளத்தை தீர்மானிக்காது. நம்பர் 2, உங்களை குறைத்து மதிக்காதீங்க. அவள் தனது குறைகளை மறைக்கவில்லை, அதை கொண்டாடுகிறாள். யாராவது அவளுடைய நிறம், உயரம் அல்லது தோற்றத்தை பற்றி பேசினாலும் அவள் உடைந்து போவதில்லை. ஏனெனில் அவளுக்கு தெரியும், அவளுடைய மதிப்பு முகத்தில் இல்லை, அவளுடைய உள்ளத்தில் இருக்கிறது. மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை அவள் நிறுத்திவிட்டாள். அவளுடைய அடையாளம் அவளுடைய தனித்தன்மைதான், அதுவே அவளை அழகாக்குகிறது. நம்பர் 3, மற்றவர்களிடம் அல்ல, உங்களிடமே எதிர்பார்ப்பு வைத்திருங்க. மக்கள் வாக்குறுதி அளிப்பார்கள், அதை உடைப்பார்கள். ஆனா ஸ்ட்ராங் பெண் தெரிந்திருக்கிறாள், தனது கனவுகளை அடைய வேண்டுமெனில் பாதையை அவளே உருவாக்க வேண்டும் என்று. அவள் மற்றவர்களிடம் சார்ந்திருக்கவில்லை, ஏனெனில் அவள் கற்றுக்கொண்டிருக்கிறாள், தன்னைத்தானே ஆதரிப்பதே உண்மையான வலிமை என்று. நம்பர் 4, உங்க குரலை அடக்காதீங்க. முன்பு அவளும் சமூகத்தின் நல்ல பெண் ஆக இருக்க முயன்றாள். ஆனால் இப்போது அவள் புரிந்து கொண்டிருக்கிறாள், அமைதியாக இருப்பது தன்னிடம் தானே செய்யும் துரோகம் என்று. இன்று யாராவது அவளுடைய எல்லையை மீறினால் அவள் தெளிவாக நோ என்று சொல்வாள், குற்ற உணர்வும் இல்லாமல், தயக்கமும் இல்லாமல். ஏனெனில் தனது தேவைகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவது பாவமில்லை, அது சுயமரியாதை. நம்பர் 5, தனியாக இருப்பதற்கான வலிமை. இப்போது ஸ்ட்ராங் பெண்ணுக்கு எப்போதும் யாரோ ஒருவரின் கூட்டம் தேவையில்லை. அவள் தெரிந்திருக்கிறாள், தனிமையும் அமைதியான தனித்து இருப்பும் வேறு வேறு என்று. அவள் தனியாக இருக்கும்போது அவள் வெறுமையாக இல்லை, அவள் தன்னுடன் இணைந்திருக்கிறாள். தன் காயங்களை ஆற்றுகிறாள், தனது இலக்குகளை தெளிவாக்குகிறாள், தனது உள்ள குரலை கேட்கிறாள். அவளுடைய அடையாளம் எந்த உறவு அல்லது லேபிள் மூலம் இல்லை, அது அவளே. நம்பர் 6, உணர்ச்சி கட்டுப்பாடு. கோபம், துக்கம், வலி அவளுக்கும் எல்லாம் ஏற்படும். ஆனா ஸ்ட்ராங் பெண் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறாள், அவற்றின் பின்னால் ஓடுவதில்லை. அவள் தெரிந்திருக்கிறாள், சூழ்நிலைகள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்காது, ஆனால் நம்முடைய எதிர்வினை நம்மிடம் இருக்கிறது. அந்த எதிர்வினையில்தான் அவளுடைய உண்மையான வலிமையும் அமைதியும் இருக்கிறது. அவளுடைய அமைதியை பார்த்து மக்கள் வெறும் இம்ப்ரெஸ் ஆக மாட்டார்கள், அவர்கள் இன்ஸ்பயர்ட் ஆகிறார்கள். நம்பர் 7, ஒவ்வொரு நாளும் தன்னை தேர்வு செய்வது. ஸ்ட்ராங்காக இருப்பது ஒருமுறை எடுக்கப்படும் முடிவு அல்ல, அது தினசரி செய்யப்படும் ஒரு வாக்குறுதி. அவள் ஒவ்வொரு நாளும் தன்னிடம் சொல்வாள், நான் என்னை விட்டுவிட மாட்டேன். உலகம் அவளை கவனிக்காத போது அவள் தன்னைத்தானே மோட்டிவேட் செய்கிறாள். சூழ்நிலைகள் கடினமாக இருக்கும்போது அவள் தன்னுக்காக நிற்கிறாள். அவளுக்கு சுய அன்பும் சுய மரியாதையும் ஒரு லக்ஷரி அல்ல, அது வாழ்வதற்கான அவசியம். அதனால் இப்போது நீங்க புரிஞ்சிருப்பீங்க, ஸ்ட்ராங் பெண் என்பதன் அர்த்தம் அவள் ஒருபோதும் உடைந்ததில்லை என்பதல்ல. அதன் அர்த்தம் என்னவென்றால், ஒவ்வொரு முறையும் உடைந்தாலும் அவள் தன்னை மீண்டும் ஒன்றிணைக்க தெரிந்திருக்கிறாள். அவளுடைய மதிப்பு எந்த உறவு, எந்த நிலை அல்லது எந்த கருத்தாலும் தீர்மானிக்கப்படாது. அவளுடைய மதிப்பை அவளே தீர்மானிக்கிறாள்.
நீங்களும் இப்படிப்பட்ட ஸ்ட்ராங் பெண்ணாக மாற விரும்பினால் இந்த பழக்கங்களை இன்று முதல் உங்க வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த தொடங்குங்க. மேலும் இந்த வீடியோவை அவசியம் கேட்க வேண்டிய அனைத்து சகோதரிகளுடனும் மகள்களுடனும் பகிர்ந்து கொள்ள மறக்காதீங்க. கமெண்ட் செய்து சொல்லுங்க, இந்த 7 பழக்கங்களில் இது உங்க மனதை மிகவும் தொட்டது என்று. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம சாய் கிருத்திக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். நன்றி.